எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான நல்லா சாஃப்டா வெஜிடபிள் பராட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பராட்டா செய்ய முதல்ல ஒரு அகலமான கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. பொடிசா நறுக்குன கொஞ்சம் பூண்டு, பொடிசா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அடுத்து பொடிசா நறுக்குன பீன்ஸ், பொடிசா நறுக்குன ஒரு கேரட், 1 கப் பொடிசா நறுக்குன கோஸ் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த பராட்டாக்கு எவ்வளோ மெலிசா காயை கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசா கட் பண்ணுங்க. அப்போதான் பராட்டா நல்ல திரட்ட வரும். அடுத்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் இது இல்லாமையும் செய்யலாம். அடுத்து வேக வச்ச தோல் எடுத்து 2 உருளைக்கிழங்கு சும்மா கையால் நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விடுங்க. உருளைக்கிழங்கோட சேர்த்து மற்ற காயும் நல்லா ஸ்மாஷ் ஆயிடும். பாருங்க எவ்வளோ நல்லா மேஷ் ஆயிருக்குன்னு. கொஞ்சம் கசூரி மேத்தி, பொடுசா நறுக்குன கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பராட்டாக்கு வெஜிடபிள் மிக்ஸ்சர் தயாராயிருக்கு. இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். காய் கலவை நல்லா ஆறினதும் இது கூட 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க செய்திருக்கிற காய் அளவுக்கு தகுந்த மாதிரி கோதுமை மாவு அளவு கூட இல்லைன்னா குறைச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. மாவும் காயும் நல்லா மிக்ஸ் ஆகி சப்பாத்தி திரட்ட வர மாதிரி நல்லா 5 நிமிஷம் பிசைங்க. சாஃப்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. மேல லேசா எண்ணெயை தடவி போல மூடி ஒரு 15 நிமிஷம் ஊற விடலாம். இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டையா ஈவனா பிரிச்சு வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி கல்லுல ஒரு மாவு உருண்டையை வச்சு மேல லேசா கோதுமை மாவை தூவி திரட்டுங்க. ரொம்பவும் திக்கா இல்லாம ரொம்பவும் மெலிசா இல்லாம மீடியமா திரட்டுங்க. இப்படியே எல்லா பராட்டாவையும் தேய்ச்சி வச்சுக்கலாம். ஸ்டோவ்ல தவாவை வச்சு தவா சூடானதும் திரட்ட வச்சிருக்கிற பராட்டாவை மெதுவா கல்லுல போடுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு 2 பக்கத்துலயும் கொஞ்சம் நெய் ஊத்துங்க. நெய் ஊற்றி செஞ்ச பராட்டா நல்லா வாசனையா இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க. ஒரு கப்பில் நல்லா கடைஞ்ச தயிரை ஊற்றி அது கூட கொஞ்சம் பூந்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த வெஜ் பராட்டாக்கு இது ரொம்ப அருமையான சைட் டிஷ். சூடான இந்த வெஜிடபிள் பராட்டாவை கொஞ்சம் ஊறுகாய் கொஞ்சம் பூந்தி ரைத்தா கூட வச்சு சர்வ் பண்ணுங்க. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.